மோடியின் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை குறைப்பு மோடியின் ஏமாற்று வேலை. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பேழைப்பாக்கம் முதல் முடச்சூர் தாம்பரம் செல்லும் சாலை 2 வழி சாலையாக இருந்தது. முதலமைச்சரின் சாலை விரிவாக்க திட்டத்தின் கீழ் ரூபாய் 100 கோடியே 8 லட்சம் மதிப்பீட்டில் 4 வழி சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சாலையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான துவக்க விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ரிப்பன் வெட்டி சாலையின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, தேர்தல் நெருங்கும்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை மோடி குறைப்பார், தேர்தல் முடிந்த பிறகு விலையை ஏற்றுவார். இது பிரதமரின் ஏமாற்று வேலை. 480 ரூபாயாக இருந்த சிலிண்டரின் விலை தற்பொழுது 1000 ரூபாய் விலை ஏற்றம் அடைந்து உச்சத்தை தொட்டுள்ளது. காங்கிரஸ் மன்மோகன் சிங் ஆட்சிக்கு பிறகு 480 ரூபாயாக இருந்த சிலிண்டரின் விலையை 200 ரூபாயாக நிர்ணயம் செய்வதாக மோடி அறிவித்திருந்தார். ஆனால் அதனை மோடி நிறைவேற்றவில்லை. நடுத்தர மக்களை தேர்தலின் போது ஏமாற்றுவதற்காக 100 ரூபாயை குறைத்துள்ளார். மோடியின் இந்த ஜித்து விளையாட்டு எல்லாம் தமிழகத்தில் பலிக்காது. கடந்த 10 ஆண்டு காலமாக ஒரு வாக்குறுதிகளையும் மோடி நிறைவேற்றவில்லை. மக்களுக்கான ஆட்சியும் இல்லை, மக்களுக்கான பிரதமரும் இல்லை என குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆதரவு தெரிவிக்கிறார். ஆனால் பரந்தூரில் விமான நிலையத்தில் எதிராக போராடி வரும் மக்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் தெரிவிப்பதில்லை என எழுப்பிய கேள்விக்கு, மோடி ஆட்சியில்தான் விமான நிலையம் அமைக்க பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் நிலையம் அமைப்பதற்கு எதிராக போராடி வரும் ஏகனாபுரம், மகாதேவி மங்கலம் உள்ளிட்ட 13 கிராம மக்களுக்கும் நான் எப்போதும் ஆதரவு தெரிவித்து விமான நிலைய திட்டத்தை கைவிட வலியுறுத்தி வருகிறேன். விமான நிலைய திட்டத்தை அறிவித்தது பாஜக அரசு, இத்திட்டத்தை பரிந்துரை செய்து அமுல்படுத்தியது அதிமுக அரசு என குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றும் வேலை. தேர்தல் வரும்போது குறைப்பாரு, தேர்தல் முடிஞ்ச உடனே ஏத்திடுவாரு. இன்னைக்கு 480 ரூபாய் வித்திருந்த சிலிண்டர் இன்னைக்கு 1000 ரூபாயை உச்சத்தை தொட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நரேந்திர மோடியோடைய ஆட்சி, பிஜேபியுடைய ஆட்சி. அவர் 2014 வாக்குறுதியில டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சியில 480 ரூபாய் இருக்கும் போது நான் 200 ரூபாய் ஆக்குவேன்னு சொன்னார், வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு விண்ணை தொட்டிட்டு இருக்கு, 1000 ரூபாய் போயிருக்கு. இப்ப தேர்தலுக்காக ஏதாவது ஏமாற்ற முடியுமா வெகுஜன மக்களை அப்படின்னு 1 ரூபாய் குறைச்சிருக்காரு. ஆகையால் இவருடைய சித்து விளையாட்டெல்லாம் தமிழ்நாட்டில் பலிக்காது. ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. தேர்தலுக்காக மக்களை பயன்படுத்துகிறார். மக்களுக்கான ஆட்சியும் இல்லை, மக்களுக்கான பிரதமரும் இல்லை. இன்று இந்த சாலை 108 கோடி ரூபாயில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்று திறந்து வைத்திருக்கிறார். சென்னையிலிருந்து, கோட்டையிலிருந்து நாங்கள் இங்கே அதை திறந்து வைத்திருக்கிறோம். இவ்வளவு காலமாக கிடப்பில் இருந்த இந்த பணி பிள்ளைப்பாக்கம் டு மணிமங்கலம் வரை, தாம்பரம் முடிச்சூர் சாலை என்று சொல்லுவார்கள், முடிச்சூர் டு திருப்பெரும்புதூர் வரை, இது இப்பொழுது கனரக வாகனங்கள், தொழிற்சாலைக்கு வருகின்ற வாகனங்கள், பொதுமக்கள் பயன்படுத்துகிற பேருந்து, மகிழ்ந்து மகிழ்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு வேளையும் குறிப்பிட்ட காலத்துக்குள் அதற்கு முன்பாகவே ஒப்பந்ததாரர் முடித்து கொடுத்திருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறை அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த பகுதியில் பணியாற்றி இருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரும் காலங்களிலும் எஞ்சிய 2.25 ஆண்டுகளில் என்னென்ன பணிகள் செய்யாமல் இருக்கிறதோ அதை துரிதப்படுத்தி திருப்பெரும்புதூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாற்றுவதற்கு எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்து வருகிறோம். டெல்லியில் நடக்கும் விவசாயிகள் போராட்டத்துக்கு குரல் கொடுக்கும் தமிழக முதல்வர் இங்க ஏகனாபுரம், பரந்தூர் மக்கள் பல நாட்களா போராட்டம் பண்றாங்க. ஆனா இது வரைக்கும் இது ஏகனாபுரம், பரந்தூர் இந்த இடம் எடுக்கிறது, விமான நிலையம் தேர்வுலாம் எந்த ஆட்சியில் நடந்தது, எப்ப நடந்ததுன்னு நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும். ஒன்றிய அரசு அறிவிச்சிருச்சு. யாருடைய பரிந்துரை பேரில் அறிவிச்சது? இந்த அரசு இல்லை, கடந்த அரசு. ஆகையால இப்ப அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரை நான் பரந்தூர் விமான நிலையத்துல ஏகனாபுரம் என்ற தொகுதிக்கு உட்பட்ட மகாதேவி மக்களை எல்லா மக்களுக்கும் நான் ஆறுதலா இருக்கேன், ஆதரவா இருக்கேன். அதை கைவிடணும்னு சொல்லியிருக்கேன். விமான நிலையத்தை எப்பொழுதும் என்னோட தொகுதி மக்கள் கூட தான் நான் இருப்பேன். தமிழக முதல்வர் இதுல என்ன செய்ய முடியல? ஒன்றிய அரசு அறிவிக்கிறாங்க. கடந்த கால ஆட்சியில பரந்தூர்ல இந்த இடத்துல தான் விமான நிலையம் வரணும்ட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேர் இப்போ நீலிகண்ணி வடிக்கிறாங்க, எங்களுக்கு தெரியாதுன்னுட்டு. தமிழக முதல்வர் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தாரு, தளபதியா தேர்ந்தெடுத்தார் பரந்தூர் விமான நிலையம் வேணும்ட்டு. தளபதியுடைய கூட்டணி அரசா அங்க அறிவிச்சது பாஜக அரசு. இதை பரிந்துரை செய்தது அதிமுக ஆட்சி.